வணக்கம். மாசி மீன் பிரியாணி. இதுதான் மாசி மீன், சூர மீன் சொல்லுவாங்க. இந்த பிரியாணி செய்வதற்கான சேர்வுகள்: மாசி மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளி, கொஞ்சம் கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, அரிசி 2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். பாஸ்மதி அரிசி தான். மசாலா பொருட்கள்: பிரியாணி இலை, கிராம்பு, சோம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு, பாசி, அரை எலுமிச்சங்காய். பிரியாணி தேசால எண்ணெயும் வெண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களையும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து, அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து, இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கிளறி விடணும். இப்போ இஞ்சி வேகிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நல்லா எண்ணெய் விடும். இப்போ அந்த ஸ்டேஜில் தக்காளியையும் சேர்த்து, தக்காளி கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். காரம் நிறைய வேணுங்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். இந்த கலவையை நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து எல்லாரையும் நல்லா கிளறி விடணும். இப்போது இது வேகட்டும். நம்ம இப்போ பண்ண போகிறது வடி பிரியாணி டைப்பு. பாஸ்மதி அரிசியை அப்படியே போட்டால் கஞ்சி கட்டின மாதிரி ஆயிடுது. அதனால் அரைவேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்துடும், அதாவது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அரிசி. அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு அரிசியை தனியாக எடுத்து வடித்து வச்சுக்கிறணும். அரைவேக்காடாக இருக்கிற அரிசி தயார். இப்போது இந்த கலவை கூட ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சூர மீனையும் போட்டு, அதாவது மாசி மீனையும் போட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டு, சூர மீன் உடையும் அப்படிங்கிற பயம் கிடையாது. ஏன்னா வேக வேக சூர மீன் நல்லா இறுகி தான் போவாங்க. இது கூட லெமனையும் சேர்த்துக்கிட்டு இப்போது இந்த கலவையை நல்லா வதக்கி விடணும். அடுத்து இந்த கலவைக்கு தேவையான தயிர், நான் அரை கப் தயிர் ஊற்றிருக்கேன். இதில் தயிரையும் சேர்த்து இது எல்லாத்தையும் கிளறி விட்டு, 2 கப் அரிசி எடுத்துருக்கேன்னு சொன்னேன். ஸோ 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணியை ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் அரிசியை சேர்க்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் அரிசி சேர்க்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் செக் பண்ண பிறகு பிரியாணி தேசாவை மூடி போட்டு நல்லா மூடி வச்சா சீக்கிரமாக கொதிச்சிரும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க தொடங்கிடுச்சு. நல்லா கொதிக்க தொடங்கின பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துடணும். அரிசி சேர்த்த பிறகு டைரக்ட் தம் தான். தண்ணி அரிசியோட லெவலுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போது தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அடியில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அது நல்லா சூடான பிறகு அடுப்பு சிம்மில் வச்சு பிரியாணி தேசாவை தோசைக்கல் மேலே வச்சு பிரியாணி தேசா மேலே ஏதாவது வெயிட்டான பொருளை வைக்கணும். அவ்வளோதான். இப்போலேருந்து 20 நிமிஷத்தில் பிரியாணி தயார். இதுதான் அன்பாக்சிங் சூர மீன் பிரியாணி. அடியில் தான் மீனும் அப்புறம் மசாலா இருப்பாங்க. அதனால் கிளறி எடுத்துட்டா பிரியாணியை போட்டு சாப்பிட வேண்டியது மட்டும்தான் வேலை. சூர மீன் தம் அண்ட் வடி பிரியாணி தயார். இந்த மீன் பிரியாணியோட செய்முறை நார்மல் சிக்கன் பிரியாணி மாதிரி தான். மீனோட கறி திக்காக இருக்கிறனால இதை நம்ம நார்மல் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. முள்ளுள்ள மீன்களில் எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். மேலே கார்ட்ஸ்லையும் சேர்க்குறேன். அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. எல்லோரும் வீட்டில் சேஃபாங்க. கொரோனாவும் கடந்து போகும். டேக் கேர். பாய். நன்றி.